Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி வந்து ஒரு கிளாஸில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கிளாஸஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் வேரியபிள் நம்ம ஒரு கிளாஸில் மெம்பர் வேரியபிளாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த ப்ரைவேட் வேரியபிளை அந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடிகிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? அதனால் அந்த வேரியபிளை யாராலையும் கிளாஸ்க்கு வெளியிலேருந்து டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருந்தது. இப்போ அதை அலோவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழி இருக்குது. அதுதான் வந்து ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டை வச்சு நம்ம அலோவ் பண்ணலாம். அதை ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு கிளாஸை நம்ம எழுதிக்கலாம். கிளாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். செமிகோலன் போட்டு இப்போ இதில் ஒரே ஒரு ப்ரைவேட் வேரியபிள் இருக்குது. இப்போது int var அப்படின்னு ஒரு ப்ரைவேட் வேரியபிள் வச்சுக்கிறேன். அடுத்து இந்த வேரியபிள் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளார ஒரு வேல்யூவும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கன்ஸ்ட்ரக்டரில் var = 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் கிளாஸை யாராவது கிரியேட் பண்ணாங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் கிளாஸை யாராவது கிரியேட் பண்ணாங்கன்னா இந்த var அப்படின்ற வேரியபிள் வந்துட்டு 1 ஆகிடும் இல்லையா? ஏன்னா எப்போதுமே கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோன்னே கால் ஆகும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணோன்னே இந்த வார்ன்ற வேரியபிள் வந்து 1 ஆகிடும். ஏன்னா இது நம்ம கிரியேட் பண்ணோன்னே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த வார் வேரியபிளை வந்து நம்மளால் இங்கே யூஸ் பண்ண முடியாது இல்லையா? இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் டாட் வார் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு வேல்யூ மாற்றணும் அப்படின்னு நினச்சோன்னா இது மாற்ற முடியாது. ஏன்னா இந்த வார்ன்றது வந்து இந்த கிளாஸோட ப்ரைவேட் வேரியபிளாக இருக்குது. அதனால் இந்த கிளாஸ்க்கு வெளியிலேருந்து யாராலையும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த வார் வந்து ப்ரைவேட் வேரியபிள். அதுதான் வந்து நம்மளுக்கு எரர் மெசேஜ்லையும் காமிக்குது. ஆனால் இதை அலோவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வழி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். void change var அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த கிளாஸோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி அதில் இருக்க வாரை வந்து மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு ஆப்ஜெக்டை இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். அதாவது எக்ஸாம்பிள் கிளாஸை நான் பாஸ் பண்ணுறேன். ஒரு வேரியபிள் நேம் நான் கொடுத்துக்கிறேன். அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போது இதில் வந்து நான் e.var = 3 அப்படின்னு நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் மெயின்லேருந்து கால் பண்ணலாம். இப்போ சேஞ்ச் var அப்படின்னு போட்டு இந்த ஆப்ஜெக்டை நான் பாஸ் பண்ணுறேன். இப்படி நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை நான் இங்கேயே பிரிண்ட் பண்ணிடுறேன். cout e.var அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த வார்ன்ற வேரியபிளை வந்து வெளியிலேருந்து யாராலையும் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதுக்கு தான் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் C++ல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட பப்ளிக் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் இடத்துல வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்து இந்த ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப்பை வந்து நம்ம கொடுக்கலாம். ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப்னா அதோட ரிட்டர்ன் வேல்யூ, அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் இந்த ஆர்குமெண்ட்ஸ், அதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனோட ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த ஃப்ரெண்டுக்கு அப்புறம் நம்ம போட்டுடலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு இந்த கிளாஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்லுது. அதனால் இந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும் என்னோட ப்ரைவேட் வேரியபிள்ஸ் எல்லாம் நீ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இந்த கிளாஸ் வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்கிற மாதிரி. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனால் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள், அதாவது இந்த வாரன்ற ப்ரைவேட் வேரியபிளை டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோன்னா கரெக்டாக வந்து நம்மளுக்கு எந்த எரரும் இல்லாமல் அவுட்புட் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த எரரும் இல்லை. நம்மளுக்கு டேரெக்டாக எதிர்பார்த்த மாதிரி இந்த வாரன்ற வேரியபிள் வந்து 3 ஆகிடுச்சு. இப்போ நம்ம e.var பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 3 அப்படின்னு அவுட்புட் வந்திருக்கு. இதுதான் வந்து ஃப்ரெண்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய விஷயம். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கிளாஸில் வந்து எப்போதுமே ஒரு ப்ரைவேட் வேரியபிள் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வெளியில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது அந்த வேரியபிளை டேரெக்டாக யூஸ் பண்ணணும், அதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம இந்த கிளாஸோட ஃப்ரெண்டாக டிக்ளேர் பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிளாஸோட ஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸை வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க ஏதாவது ஒரு ப்ரைவேட் வேரியபிளை டேரெக்டாக அதால் யூஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கிளாஸோட ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த கிளாஸில் இருக்க வேரியபிள், அதாவது இந்த வார்ன்ற ப்ரைவேட் வேரியபிளை டேரெக்டாக யூஸ் பண்ண முடியுது. அதை யூஸ் பண்ணி இந்த வேரியபிளோட வேல்யூவை நம்ம மாற்றிருக்கோம். 1லேருந்து 3 மாற்றிட்டு அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். 2-3 ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் எழுதி பாருங்கள். அதில் வந்து எப்படி உங்களுக்கு ப்ரைவேட் வேரியபிள் ஆக்சஸ் ஆகுதா இல்லையா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட் வருதா அப்படின்னு பாருங்கள். சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.